தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு 50 தொகுதிகள் ஒதுக்கீடு. காங்கிரஸ் கட்சிக்கு 50 தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்தது. ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் புயலை வீச ஆரம்பித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் வீசுகின்ற புயலில் திமுக, அதிமுக தாக்குப்பிடிக்குமா என்பது தெரியவில்லை. ராகுல் காந்தி நடத்திய ரகசிய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தை பிடிக்கும் என்று கூறியுள்ளது. இதனால் ராகுல் காந்தி அணி மாற திட்டமிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 17 தொகுதிகள் தான் தரப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால்தான் தமிழ்நாட்டில் தமிழக காங்கிரஸ் நிலைத்திருக்கும் என்று கருதுகிறார். தமிழக காங்கிரசின் எதிர்காலம் கருதி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நடிகர் விஜய் விரைவில் ராகுல் காந்தியை சந்திக்க உள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் தொகுதிகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு 50 தொகுதிகள் தர முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தி 70 தொகுதிகள் வரை கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழக காங்கிரஸ்க்கு 50 தொகுதிகள் தர தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளது. ஆகையால் தமிழக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. மதுரை மாநாட்டில் ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் யாராவது ஒருவர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.